வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை இன் பிசிக்ஸ். இந்த வீடியோவில் நாம் ஒரு கல்வி நோக்கத்திற்கான எஜுகேஷனல் கியூப் சேட்டலைட்டின் புரோட்டோடைப் மாதிரியில் பயன்படுத்தப்படும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு கியூப் சேட்டலைட்டின் புரோட்டோடைப் மாதிரியினை உருவாக்குவது மற்றும் அதனை கொண்டு எப்படி தரவுகளை சேகரிப்பது என பார்ப்போம் வாருங்கள். கியூப்சாட் என்பது எடை குறைவான மற்றும் 10 × 10 × 10 சென்டிமீட்டர் அளவு கொண்ட கனசதுர வடிவம் கொண்ட ஒரு நவீன செயற்கைக்கோளாகும். இதனை தேவைக்கேற்ப 1U 2U 3U என தயாரித்துக் கொள்ளலாம். நாம் உருவாக்கும் இந்த மாதிரி கியூப்சாட் உண்மையான விண்வெளி பயன்பாட்டுக்கானது அல்ல. மாறாக எல்னினோ விளைவினால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றம் சார்ந்த தரவுகளை தரையிலிருந்தே சேகரிக்கும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கமுடைய ஒரு புரோட்டோடைப் ஆகும், அதாவது மாதிரி வடிவமாகும். ஹார்ட்வேர் பகுதி 1. கியூப் சேட்டலைட்டில் பயன்படுத்தப்படும் மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்கள் ஓர் அறிமுகம். 1. ESP32. ESP32 என்பது மனித மூளையினை போன்றது. இதனை நாம் எலக்ட்ரானிக்ஸில் மைக்ரோ கண்ட்ரோலர் என அழைக்கின்றோம். இதனுள் சேமிக்கப்பட்டுள்ள நிரல்களுக்கு ஏற்ப தனக்கு இடப்பட்ட வேலையினை சரியாக செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஆகும் இது. மேலும் டூயல் கோர் ப்ராசஸரினை இது கொண்டுள்ளது. இதன் வேகம் 240 மெகாஹெர்ட்ஸ். மேலும் இதில் வைஃபை மற்றும் ப்ளூடூத் இணைப்பு வசதியும் உள்ளது. இதன் மின் நுகர்வு மிக குறைவு. எனவே இந்த செயற்கைக்கோள் மாதிரி பல சென்சார்களை ஒரே நேரத்தில் இயக்க மிகவும் ஏற்றது. 2. DHT22 சென்சார். இது 2 தகவல்களை அளிக்கிறது, அதாவது வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம், டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. இந்த 2 தரவுகளையும் டிஜிட்டல் சிக்னலாக மாற்றி ESP32க்கு இது அனுப்புகிறது. 3. MQ7 சென்சார். இது காற்றில் உள்ள கார்பன் மோனாக்சைடு வாயுவை கண்டறியும் ஒரு கேஸ் சென்சார் ஆகும். கார்பன் மோனாக்சைடு என்பது நிறமற்றது, மணமற்றது மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு விஷவாயு. அதனால் இதனை கண்காணிப்பது மிக முக்கியம். இந்த வாயு வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் அதிகமாக காணப்படுகிறது. 4. MQ135 சென்சார். MQ135 என்பது ஏர் குவாலிட்டி சென்சார். இது அமோனியா, பென்சின் ஸ்மோக், கார்பன் டை ஆக்சைடு போன்றவற்றினை உணரக்கூடியது. ஹார்ட்வேர் பகுதி 2. மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்கள் இணைப்பு. பிரெட்போர்டு. இந்த பிரெட்போர்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸை நம்ம இதில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இது 170 டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மினி பிரெட்போர்டு. இந்த பிரெட்போர்டில் நாம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் இப்படி ஈஸியாக இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால எலக்ட்ரானிக்ஸ் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பிகினர்ஸ்க்கு இந்த பிரெட்போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பிரெட்போர்டை நாம் தேவையான இடத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் போல்ட் நெட்டை போட்டு நம்ம தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு தேவையான இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மினி பிரெட் போர்டு அப்படிங்கிறதுனால இப்போ ஒன்றுக்கு மேலே நம்ம பிரெட் போர்டு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இதை ஜாயின் பண்ணிக்கவும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணியும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரெட் போர்டில் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ இதில் இந்த 5 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 டாட்டும் இன்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்டர் கனெக்ட் அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் கனெக்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜை எங்கே வேணாலும் இதில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதனுடைய பேக் சைடை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மெட்டல் சீட்டை ஒன்று வச்சு இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் இந்த ஜம்பர் ஒயரை நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது வழியாக கொடுத்துட்டு இந்த லைனில் எங்கேருந்து வேணாலும் வெளியே எடுத்துக்கலாம். அந்த 5 டாட்டுமே இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் பாருங்கள். இப்போது இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் விசிசி, இது கிரவுண்டு, இது அவுட்புட். ப்ளஸ் விசிசி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கே நம்ம கொடுக்க போகிறோம்.
இது வந்து கிரவுண்டு. கிரவுண்ட் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ், இது வந்து அவுட்புட். இது 3 பின்னும் வெவ்வேறு பின்னு. இப்போது இந்த சென்சாரை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுக்கலாமா, இதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டான பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி நான் அப்படி இன்சர்ட் பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி இன்சர்ட் பண்ணோம்னா அந்த 3 பின்னும் இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ எப்படி தான் நீங்கள் இந்த சென்சாரை இணைச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சாரை பாருங்கள், இந்த மாதிரி தான் இணைக்கணும். இப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் முதல்ல, இது ப்ளஸ் விசிசின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த ப்ளஸ் விசிசி அப்படிங்கிறது இந்த மீதி 4 டாட்டில் வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து அவுட்புட், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அவுட்புட்டு. அப்போ அதில் எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஜம்பர் ஒயரை பாருங்கள், நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அப்போ இங்கேருந்து ஜம்பர் ஒயர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அடுத்த இதில் எடுத்தோம்னா அது வந்து நமக்கு அவுட்புட். சரிங்களா? இந்த மாதிரி தான் நாம் வந்து இணைக்கணும். அப்போ ப்ராசஸர் பாருங்கள், ESP32ன்னு சொல்லுவோம் நாம். ESP32 இதில் 2 டைப் நமக்கு கிடைக்குது. ESP32லேயே அதாவது இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னுடைய கவுண்ட் வந்து 30 இருக்கும், அதே போல் 38 வரும். இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய பின் வந்து பார்த்தீங்கன்னா 30 பின் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுறோம். அப்போது இதில் ஒரு 15 பின் இருக்கும், இந்த சைடு வந்து ஒரு 15 பின் இருக்கும். ஒவ்வொரு பின்னுமே ஒரு சில அப்ளிகேஷனுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்னுடைய கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுத்துருவோம். நமக்கு இந்த பின் வந்து ஒவ்வொரு பின்னும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சென்சாரை இணைக்கும் போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பவர் பேங்க்லேருந்து வோல்டேஜ் நம்ம இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து நமக்கு ரெகுலேட்டட் ஐசி இருக்குது. அப்போ ரெகுலேட்டட் ஐசி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதை குறைச்சி இந்த சைடு வந்து இதை இந்த 2 பின்னில் வந்து நமக்கு 5 வோல்ட்டையும் இந்த 2 பின்லையும் 3.33 வோல்டேஜ் நமக்கு கொடுக்கும். இந்த ESP32 மைக்ரோ ப்ராசஸரை நாம் இந்த பிரெட் போர்டில் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பிரெட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து 17 பின் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 பின் இருக்குது. பட் நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸரில் இந்த பக்கம் 15 தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைடு ஒரு பின்னை விட்டுருங்க, இந்த சைடு ஒரு பின்னை விட்டுருங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. சரிங்களா? அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று விட்டுட்டு அப்படியே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்சர்ட் பண்ணணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதே போல் என்ன பண்ணுறோம், இன்னொரு பிரெட் போர்டை எடுத்துக்கிட்டு அதையும் அதே போல் கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த சைடு ஒரு ஹோலை விட்டுடுங்க, இந்த சைடு ஒரு ஹோல் விட்டுடுங்க. சரிங்களா? இப்படி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற பின்னை வந்து நாம் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இன்சர்ட் பண்ணணும். நடுவில்லாம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி தேவை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஷேப்பில் நான் வந்து இதை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சென்சாராக இதில் எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போது இந்த டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சாரை வந்து நாம் பிரெட் போர்டில் இணைக்கலாம். அப்போ பிரெட் போர்டில் இணைக்கும் போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலரினுடைய லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம இடம் விட்டு வச்சுருக்கோம். எந்த பக்கம் இணைக்கிறது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போது இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜை பார்க்கலாம். இந்த டெம்பரேச்சர் சென்சாரினுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட். அதாவது DHT 22 இருந்தாலும் சரி, DHT 11 இருந்தாலும் சரி, இதோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 3.3 வோல்ட் தான். 5 வோல்ட் இதுக்கு தயவு செஞ்சு கொடுத்துடக்கூடாது. அப்போ 3.3 வோல்ட் தான் இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். அப்போது நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலரில் 3.3 வோல்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3.3 வோல்ட் இருக்குது. நம்ம வந்து பின் கனெக்ஷனில் பார்த்தா நமக்கு தெரியும் 3.3 வோல்ட்டினுடைய ப்ளஸ் விசிசி இங்கே தான் இருக்குது, மைனஸ் விசிசி இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அவுட்புட்டை நாம் எங்கே எடுத்து கொடுக்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள் இந்த D4க்கு கொடுக்க போகிறோம். அப்போது ப்ளஸ் விசிசி மைனஸ் விசிசி அதாவது கிரவுண்டு அவுட்புட் 3மே இந்த பக்கம் இருக்கிறதுனால நாம் இந்த சைடு தான் நாம் வந்து இணைக்க போகிறோம். இதனுடைய பின் கனெக்ஷன் அப்படியே பாருங்கள். இதில் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ப்ளஸ் விசிசி, இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க, இதை மைனஸ் விசிசின்னு சொல்லுவோம் அல்லது கிரவுண்டுன்னு சொல்லலாம். சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட், இதிலிருந்து நம்ம அவுட்புட் எடுக்க போகிறோம். அப்போ இந்த சென்சாரை நம்ம பிரெட் போர்டில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாம் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாம் ஒரு பின்னை விட்டுட்டு தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை நான் இணைச்சிருக்கிறோம். அதனால் இதில் செகண்ட் பின்லேருந்து இப்படி வந்து நாம் என்ன பண்ணலாம், இப்படி இணைக்கலாம். ஒரு பின்னை விட்டுறலாம்.
இப்படி இணைக்கும் போது இந்த சென்சாரினுடைய பேக் சைடு வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன் அப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் இதுதான் 3.3 வோல்ட் கொடுக்கக்கூடியது. அந்த 3.3 வோல்ட்டில் வந்து இது வந்து பாசிட்டிவ். அப்போ இதனுடைய பாசிட்டிவ், அப்போ ரெண்டும் வந்து ஒரே சைடு இருக்கிறனால ஒயர் வந்து இப்படி நேராக போயிடும், கிராஸ் ஆகாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் மைனஸ் வந்து இந்த சைடு இருக்குது. அதே போல் மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து இது வந்து மைனஸு. அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒரே சைடில் வர மாதிரி, ப்ளஸ் இந்த பக்கமும் மைனஸ் அந்த பக்கமும் வர மாதிரி இருக்கும். அதனால் இப்படி இணைச்சிட்டோம் அப்படின்னா ஒயர் வந்து இங்கே கிராஸ் ஆகாது. சப்போஸ் நாம் அப்படி இணைக்கிறதுக்கு பதிலாக நம்ம சென்சாரை வந்து நம்ம பாருங்கள் இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேயும் அவங்க ரீடிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா? இதுலேயும் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அப்போது ப்ளஸ் இங்கே இருக்குது, நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணணும், இப்படி கிராஸாக இங்கே எடுத்து வரணும். மைனஸ் இங்கே இருக்குது, இங்கேருந்து என்ன பண்ணணும், இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ இந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக சென்சாரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சாருடைய இந்த ஒரு டாட்டை விட்டுட்டு அந்த ரெண்டாவது டாட்டில் இப்படி நாம் இணைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நாம் இணைச்சிட்டோம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்பர் ஒயரை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ரெண்டாவது டாட்லேருந்து நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டாவது டாட்டில் இந்த ஜம்பர் ஒயரை குத்திட்டு இந்த இன்னொரு எண்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, எங்கே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த 3ல் எதில் வேணாலும் கொடுக்கலாம். பாருங்கள், நான் இப்படி இங்கே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஜம்பர் ஒயரை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஜம்பர் ஒயரில் வந்து 3 டைப் இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து மேல் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது மேல் பின்னுன்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல் பின்னு. இதோ பாருங்கள், இது வந்து ஃபீமேல் பின்னு. கரெக்டுங்களா? மேல் பின்னு, ஃபீமேல் பின்னு. இப்போ நாம் வந்து ரெண்டுமே மேல் சைடு வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஜம்பர் ஒயரில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்வான்டாக இந்த ஒயர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நிற்கும். சரிங்களா? இந்த ஒயர் வந்து இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அது வந்து நமக்கு தேவையில்லாமல் எங்கேயாவது கையில் மாட்டும். அதனால் நாம் இந்த ப்ராஜெக்டில் இந்த ஜம்பர் ஒயரை நம்ம பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலாக நாம் வந்து ஆர்டினரி ஒயரை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் லைனுக்கு வந்து ரெட் கலர் ஒயரும், நெகட்டிவ் லைனுக்கு வந்து பிளாக் கலர் ஒயரும், அதாவது கிரவுண்டுக்கு வந்து பிளாக் கலர் ஒயரும் பயன்படுத்த போகிறோம். அவுட்புட்டுக்கு வந்து நமக்கு மீதி இருக்கக்கூடிய க்ரீன், எல்லோ, இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒயரை பயன்படுத்திக்கலாம். நம்ம சென்சாரினுடைய ப்ளஸ் விசிசியையும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலருடைய ப்ளஸ் 3.3 வோல்டேஜையும் இந்த மாதிரி இணைப்போம். இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் அந்த சிவி எடுத்துகிட்டு இந்த எட்ஜை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அந்த ப்ளஸ் விசிசி கனெக்ஷன் வந்து இங்கே நான் இப்படி கொடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து அதே போல் அந்த செகண்ட் ஹோலில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த போல் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வந்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இங்கே தெளிவாக இருக்கும் பாருங்கள். அப்போ இதுலேயும் வந்து ரெண்டாவது இதில் எடுத்திருக்கேன், இங்கேயும் ரெண்டாவது இதில் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம ஈஸியாக கொடுத்துட்டோம். எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதே போல் வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து பிளாக் ஒயர் எடுத்துக்கிட்டு அது வந்து இந்த 3 அந்த 1 2 3 4வது கனெக்ஷன் வந்து நமக்கு மைனஸ் விசிசி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றிடாதீங்க. இதில் வந்து பாருங்கள், நீங்கள் தெளிவாக பார்க்கணும். பாருங்கள், இது வந்து மைனஸ் விசிசி. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் விசிசி எங்கே இருக்குது, இதை பார்த்தீங்களா, இதுதான் கிரவுண்டு, மைனஸ் விசிசின்னு சொல்லுவாங்க. இப்போ அதில் வந்து நான் இப்படி கொடுத்துட்றேன். சரிங்களா? இதோ பாருங்கள், இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு டாட் தள்ளி தான் வரும். இதில் D4 பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதில் பாருங்கள், D4 இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்லோ ஒயர் இதே போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுறேங்கிறத பாருங்கள். இதோ நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். D4ல் கனெக்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ ப்ளஸ் விசிசி டு 3.3 வோல்ட் ப்ளஸ்ஸு, கிரவுண்டு டு கிரவுண்டு, அவுட்புட்டை வந்து நாம் வந்து D4க்கு கொடுத்துருக்கோம். இதே போல் மற்ற சென்சாரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். MQ135 ஏர் குவாலிட்டி சென்சார் மற்றும் MQ7 கார்பன் மோனாக்சைடு சென்சாரையும் மைக்ரோ கண்ட்ரோலருடன் தற்போது இணைப்போம். இந்த 2 சென்சார்களும் 4 பின்களை கொண்டிருக்கும். அதில் 2 ப்ளஸ் விசிசி மற்றும் கிரவுண்ட் ஆகும். மற்ற 2 பின்களும் டிஜிட்டல் அவுட்புட் அதாவது DO எனவும் மற்றும் அனலாக் அவுட்புட் அதாவது AO எனவும் குறிக்கப்பட்டிருக்கும்.
இதில் 2 சென்சார்களின் DO பின்னினை நாம் இங்கு பயன்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக AO பின்னினை மட்டுமே நாம் பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது சென்சார்களின் பிளஸ் VCCயினை ESP32வின் பிளஸ் 5 வோல்ட்டுடனும் சென்சார்களின் கிரவுண்டினை ESP32வின் கிரவுண்டுடனும் இணைப்போம். மேலும் MQ7இன் AO வெளியீட்டினை ESP32வின் பின் D32உடனும் MQ135இன் AO வெளியீட்டினை ESP32வின் பின் D34உடனும் இணைப்போம். தற்போது நமது ப்ராஜெக்டுக்கு தேவையான சென்சார் மற்றும் மைக்ரோ கண்ட்ரோலரின் இணைப்பு முற்றிலுமாக வெற்றிகரமாக கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் கண்டிப்பாக மின் இணைப்பினை தருவதற்கு முன்பாக மீண்டும் மீண்டும் பல முறை இணைப்பினை நாம் பரிசோதித்து கொள்ள வேண்டும். ஹார்ட்வேர் பகுதி 3 பவர் பேங்க். கியூப் சேட்டலைட்டிற்கு தேவையான மின்னாற்றலை நாம் நேரடியாக வழங்க முடியாத சூழலில் இது தகவல்களை நமக்கு தொடர்ந்து தர வேண்டும். எனவே சூரிய ஒளி மின் தகடுகள் மூலம் மின்னேற்றம் பெறக்கூடிய ஒரு பவர் பேங்குடன் இதனை நாம் இணைப்பது மிக முக்கியமாகும். பவர் பேங்குக்கு தேவையான சாதனங்கள் 4300 மில்லி ஆம்பியர் பர் ஹவர் மற்றும் 3.7 வோல்ட் திறன் கொண்ட 2 லித்தியம் அயான் பேட்டரிகள், parallel கனெக்ஷன் பேட்டரி ஹோல்டர், ஆன் ஆஃப் சுவிட்ச் மற்றும் 2 USB வெளியீடுகளை கொண்ட பவர் பேங்க் மாடுல். இவற்றினை நாம் இங்கு படத்தில் காட்டியுள்ளபடி இணைத்துக் கொள்வோம். 4300 மில்லி ஆம்பியர் பர் ஹவர் திறன் கொண்ட 2 லித்தியம் அயான் பேட்டரிகளை பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதால் இதன் மின்னழுத்தம் மாறிலியாக 3.7 வோல்ட்டிலேயே இருக்கும். ஆனால் இதன் மின்னோட்டமோ 4300 + 4300 = 8600 மில்லி ஆம்பியர் பர் ஹவராக அதிகரித்திருக்கும். இதன் உண்மையான விளக்கம் என்னவென்றால், நமது மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் அனைத்து சென்சார்களும் சேர்த்து 8600 மில்லி ஆம்பியரினை தன் செயல்பாட்டுக்கு எடுத்துக்கொள்கிறது என்றால் இந்த 2 பேட்டரிகளும் 1 மணி நேரம் மின்னாற்றலை தரும். அதன் பின்னர் நாம் இதனை மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும். மாறாக 4300 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தினை நமது கியூப் சேட்டலைட் எடுத்துக்கொள்வதாக கொண்டால் 8600 / 4300 = 2, அதாவது 2 மணி நேரம் மின்னாற்றலை தரும். அல்லது 2150 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்தினை எடுத்துக்கொண்டால் 8600 / 2150 = 4 மணி நேரம் மின்னாற்றலை தரும். ஆனால் நமது கியூப் சேட்டலைட்டோ வெறும் 645 மில்லி ஆம்பியரை மட்டுமே பயன்படுத்துவதால் 8600 / 645 = 13.33, அதாவது 13.33 மணி நேரம் தொடர்ந்து மின்னாற்றலை தரும் சக்தி வாய்ந்தது நமது பவர் பேங்க். எனவே இந்த பவர் பேங்கின் USB வெளியீட்டிலிருந்து டேட்டா கேபிள் மூலம் மின் இணைப்பினை எடுத்து ESP32வின் டேட்டா பின் மூலமே நாம் மின்னாற்றலை இந்த இயக்கத்துக்கு தொடர்ந்து வழங்கலாம். கியூப் சேட்டலைட்டின் செயல்பாட்டுக்கு தேவையான மென்பொருள்களை, அதாவது சாப்ட்வேரினையும் தகவல்களை சேகரிப்பதற்கான செயல்முறைகளையும் அமைப்பில் எப்படி நிறுவுவது என்பதனை அடுத்த வீடியோவான கியூப்சாட் புரோட்டோடைப் பார்ட் 2 சாப்ட்வேரில் கண்டு பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பசிபிக் கடலில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றம் மற்றும் வெப்ப சுழற்சியின் காரணமாக 2026ஆம் ஆண்டு தோன்றும் எல்னினோ விளைவினால் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் தோன்றும் காலநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம் மற்றும் மழை அளவு போன்றவற்றினை உற்று நோக்குவதற்காக நாமக்கல் மாவட்ட ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் ராசிபுரம் ரோட்டரி சங்கங்களின் சார்பாக கியூப் சாட்டினை 55 ஆசிரியர்கள் வடிவமைத்து சோதனையினை மேற்கொள்ள உள்ளனர். இந்த கியூப் சாட்டிற்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக
கலாம் களம் என்று பெயரிடப்பட்டு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இவர்களின் பணி சிறக்க Fly in Physics யூடியூப் சேனல் மூலம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.